அன்பினர்களே, நேற்று மாலை முதல் கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரங்கள் கடந்த நிலையில் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது கல்முனை அனோஜன் சிவராஜா. தெரியும் தானே? இவருக்கு இப்ப சவுதி அரேபியாவில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இலங்கை நாணயத்தில் 27 கோடி ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, என்ன குற்றம்? என் கையில் முகமது நபி கிடைத்து இருந்தால் அவன் குஞ்சை அறுத்து எடுத்திருப்பேன். முன்னும் சொல்லிடுவோமா? அவர் அப்படித்தான் பதிஞ்சிருக்காரு. வருது பாருங்க. என் கையில் முகமது நபி அவங்க அவர் சொல்லல, அவர் வார்த்தையிலே சொல்லிடுவோம். என் கையில் முகமது நபி கிடைத்திருந்தால் அவன் குஞ்சை ஆணுறுப்பை அறுத்து எடுத்திருப்பேன். இதுதான் அவரு போட்ட ஒரு பேஸ்புக் பதிவு. இந்த பதிவுக்காகத்தான் இவருக்கு இப்பொழுது நேற்று சவுதி நீதிமன்றம் அவருக்கு இந்த தண்டனை வழங்கியிருக்கின்றது. 5 ஆண்டு கால சிறையும் இலங்கை நாணயத்தில் 27 கோடி ரூபாய் இன்றைய கூடித்தான் போகும் 30 லட்சம் ரியால். இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 1394 ஆண்டு ஆகுது. அவரை குஞ்சை இவர் வெட்ட போறாராம். இறுதி தூதர் அவங்க 632ஆம் ஆண்டில் ஜூன் 8ஆம் தேதி அவங்க காலம் இறந்து போயிருக்கிறார்கள். தற்போது 2026ஆம் ஆண்டின் கணக்கும்படி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1394 ஆண்டுகளுக்கு முன்ன மறைந்து போனவங்களோட ஆணுறுப்பை வெட்டி எடுக்க போறாராம். இவர் சவுதியில் கைது செய்யப்பட்ட இலங்கை இளைஞன் அனோஜனுக்கு நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்துள்ளது. இவர் எங்க உள்ளவர்? அம்பாறை மாவட்டம் கல்முனை 40 முனையை சேர்ந்த அனோஜன் என்ற இளைஞன் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த காலத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு 3 வாரத்தை போடுங்கள் காலத்தில் சமூக வலைத்தளம் ஒன்றில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சவுதி அரேபிய நீதிமன்றத்தால் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை மீண்டும் சொல்ல போனால் நேற்று முதல் 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் 3 மில்லியன் 30 லட்சம் சவுதி ரியாலும் அபராதம் விதித்து உள்ள தள்ளி போட்டாங்க. அட பாவிகளா! வெளிநாடு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவர் என்று நம்பிய பெற்றோருக்கு இச்செய்தி பேரதிர்ச்சியை தந்துள்ளது. சவுதி அரேபியாவின் இணையவழி குற்ற தடுப்பு சட்டத்தின்படி மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது கடுமையான குற்றமாகும். இணையத்தில் பரப்பப்படும் வன்மமான பேச்சுக்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்ள உணர்ச்சி வசப்பட்டு பதிவிடும் இளைஞர்களே இந்த மாதிரி பலிக்கடை வாங்குறாங்க. இந்தியன் சங்கிகள் நிறைய மாட்டிடுறாங்க. இலங்கையில முதலாக ஒரு 40 வயது வாலிபர் அட்வான்ஸ் லெவல் வரையும் படித்த ஒரு வாலிபர். வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் பிற மத நம்பிக்கைகளையும் அந்தந்த நாட்டின் சட்ட திட்டங்களையும் மதித்து சமூக ஊடகங்களை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் நாம் இந்த சொல்ல. இவர் கல்முனை பகுதியில அதாவது கேமலியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் கல்முனை விளையாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர். இவர் தற்பொழுது சவுதி அரேபியா அல் கபார் என்ற இடத்தில் இருக்கும் அனுஜன் சிவராஜா தான் இந்த கேவலமான பதிவிட்டதால இப்படி நாரி போய் கிடக்குது. ஏன் இந்த பதிவு வருது என்றால் அண்மைய பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குமே. அண்மையில் கல்முனை பிரதேசத்தில் கதிர்காமத்துக்கு சென்று வந்த கதிர்காமத்துக்கு போற வழியில நடந்து வந்த நாய்க்கு ஒரு சோனி பயல் உதைச்சு போட்டான். அதுக்கு பெரிய அடிதானே அது. அது பத்தி அறியாத இவர் அறிஞர் இல்லையோ கால்களால் உதைத்து அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அது பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு இல்லையா? அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவன் அடுத்தாண்டு பெயில வந்துட்டான். அது பெரிய கிரிமினல் குற்றம் பண்ணால் பெரிய கொலை குற்றம் இல்லையே. இலங்கையில் மிருகவதை தடுப்பு சட்ட முறையில் அவர் கைது செய்யப்பட்டார். அதை பத்தி பார்த்துருமா கொஞ்சம்? இலங்கை மிருகவதை கட்டளை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி ஆஃப் அனிமல் ஆடியன்ஸ் 2007ஆம் ஆண்டு வெள்ளக்காரனால் கொண்டு வந்த சட்டத்தின் 13ஆம் இலக்க சட்டம். இது தற்போதைய இலங்கை சட்ட தொகுப்பு சட்ட கோவையில் கிரிமினல் அத்தியாயம் 573 வருகிறது. இதான் அந்த சட்டம். சரிங்களா? அந்த செக்ஷன் ஆஃப் அனிமலுக்கு வருகிறதா பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி ஆஃப் அனிமல் அண்டர் 573 என்று சொல்லலாம். இதான் இலங்கை சட்டத்தில். இலங்கையின் தற்போதைய சட்டங்களின்படி ஒரு விலங்கு கொடூரமாக அடிப்பது அல்லது துன்புறுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். 2007ஆம் ஆண்டின் 13ஆம் இலக்க மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஒரு விலங்கையும் அடிப்பதோ அல்லது தேவையற்ற வேதனையை ஏற்படுத்துவதோ, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி ஆஃப் அனிமல்ஸ்
குற்றமாகும். இதற்கு நீதிமன்றத்தால் அபராதம் அல்லது அதிகபட்சமாக 3 மாத கால சிறை தண்டனையும் அல்லது 2 விதிக்கப்படலாம். இப்ப புதிய இலங்கையில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அனிமல் வெல்ஃபேர் பில், விலங்குகள் மீதான பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விலங்கு நலச்சட்டத்தின்படி விலங்குகளை அடிப்பது, துன்புறுத்துவது போன்ற குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2,50,000 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும். இது யாருக்கு? இந்த நாயை உதைச்சவனுக்கு மேக்சிமம் 2 ஆண்டும். இப்ப இவர் அவன் அடிச்சேன், அவன் குற்றவாளி. இவர் வாயால சொன்னதுக்காகத்தான் 5 வருஷம் 27 கோடி ரூபாயும். இது ஏன் சொல்லணும் என்றால், அவனுக்கு எதிராக யாரு நாய்க்கு அடிச்ச சோன பயலுக்கு எதிராக வழக்கு போய்கொண்டு கல்முனை கோர்ட்ல, கல்முனை எம்சில போய் கொண்டிருக்கிறது. சரி, உலக முஸ்லிம் மக்களின் உயிரிலும் மேலான முகமது சல் அவர்கள் மீது தேவையற்ற பதிவை இட்டு அந்யோன்யமாக வாழும் தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கும் வகையில் அமைந்த அவருடைய கருத்தை பலரும் வன்மையாக தமிழ் மக்களும் அதை எதிர்த்திருந்தாங்க. கண்டிக்கிறோம் என்றும் சமூக வலைத்தளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வெளிவந்தது. அதை தொடர்ந்து அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அதை டிலீட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு டிலீட் பண்ணிட்டு மன்னிப்பும் கேட்டிருந்தார். அது இலங்கையில மன்னிப்பு கேட்டு வேலை இல்லையாப்பா? சரி, பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். அனோஜன் நான் வீடியோ பேச முதலே சவுதி பிடித்துள்ளது என்றும் இலங்கை இஸ்லாமியர்களும் மன்னிப்பு கேட்டாலும் அதை இலங்கை இஸ்லாமியர்களும் மன்னித்தாலும் சவுதி சட்டம் மன்னிக்காது. இதுதான் உண்மை. இலங்கை முஸ்லீம் மன்னிச்சு ஆக்கள் வேலை சவுதிக்காரன் கணக்கெடுக்க மாட்டான், மாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம்காரங்களை. காரணம், அந்த நாட்டுக்குள் வைத்து ஒருவர் படைத்த இறைவனுக்கு எதிராகவோ அவனுடைய இறை தூதருக்கு எதிராகவோ மோசமான கருத்துக்களை அல்லது பேச்சுக்களை வெளியிடுவதற்கு எதிரான சட்டமும் தண்டனைகளும் கடுமையானது சவுதியை பொறுத்த வரைக்கும். அதுல இலங்கை இவங்க மன்னிச்சா சரியா? யாரோ செஞ்ச தவறுக்கு இவங்க என்னத்தை மன்னிக்கிற? இவங்க யாரு மன்னிக்கிறதுக்கு? அதான் சவுதிக்காரன் கேட்டுக்கிறான். நீங்க மன்னிப்பு கேட்டு சவுதி கவர்மெண்ட் கேட்கறல, அது இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அது மன்னிப்பு வேற விடயம். சவுதி அரேபியாவில் இணைய குற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் பொது ஒழுங்கையோ அல்லது மத விழுமியங்களையோ சீர்குலைக்கும் வகையில் ஏதேனும் கடுமையான வார்த்தை பிரயோகிக்கப்படுமானால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும். அவங்க இணைய வழி சட்டத்துக்கு எதிராகத்தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. இஸ்லாமிய ஆளுமைகளை அவமதிப்பது கடுமையான மத சட்டங்களை மீறுவதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வரலாற்று ரீதியாகவும் ஷரியாவின் கடுமையான விளக்கங்களின் கீழும் இந்த செயல்களுக்கு மரண தண்டனை அல்ல, இதெல்லாம் மரண தண்டனை எல்லாம் கொடுக்க போகல. இது யாரையும் தனிப்பட்ட நபர் யாரும் அவர் செய்ய போகல. இது வந்துட்டு அவர் அறியாம செஞ்சாரு, அறிஞ்சு இல்ல, அது வன்மம். அறியாம செஞ்ச நான் சொல்ல மாட்டேன், வன்மம். மன்னிக்கிற வேறது நம்ம மன்னிச்சு என்ன போது? அது அந்த நாட்டுல வாழ அந்த நாடும் அரசாங்கம் தானே அவரை மன்னிக்கணும். நம்ம மன்னிக்க முடியாது. நேற்று முதல் மிக அதிகமான காணொலிகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாங்க வழி செய்யணும், வகை செய்யணும் என்று உண்ட வழங்கிக் கொள்ளுங்க தமிழ் பேசும் மக்களே. இது இலங்கைக்காரங்க, இலங்கை இப்ப நானோ எவரோ இல்ல இன்னும் பெரிய எம்பிமாரோ மன்னிச்சு இது நடக்க போற விடயம் அல்ல. இது உண்மையாக மனம் திருந்தாலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கையின் ஒரு கோட்பாடாக இருந்தாலும் இது பொதுவாக சவுதி கட்டமைப்பில் ஒரு பெரிய உலகியல் குற்றவியல் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்காது. சில குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வுகளில் மன்னரோ அல்லது நீதிமன்றங்களோ தனிநபர்களின் மனம் திருத்தலின் அடிப்படையில் அவர்களை மன்னித்துள்ளனர் அல்லது அவர்களின் தண்டனையை குறைத்துள்ளனர். ஆனால் இது மிகப்பெரிய குற்றமாகத்தான் சவுதிக்காரன் பார்க்கிறான். அவன் ஆவுவண்டா வாழ தூக்கிட்டு கழுத்து வெட்டுறவன் இல்லையா, அந்த ரிசானா ஒன்று மாதிரி அதை பாவி ராத்திரி 9 மணிக்கு போட்டாலாம் தாப்பாலாண்டு அந்த போட்டையே போட்டு கழுத்தறத்தவன் விடுவானுங்களா? வேற அனோஜனை கழுத்தறக்காம விட்டான்னு சந்தோஷப்படுவோம். தமிழ் சகோதரன் அனோஜன் சிவராஜை கைது செய்யப்படுவதற்கு முன்னமே மனம் மறந்து மன்னிப்பு கேட்டதை காரணம் காட்டி சவுதி அரேபியாவில் தொழில் புரியும் பல இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் அனோஜன் சிவராஜாவை கருணை அடிப்படையில் மன்னித்து விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துறார். அவன் நாட்டமை திருப்பி செல்லாது அவன் சொல்லிட்டான். சவுதி அரேபிய நீதித்துறைக்கு கடிதங்களை அனுப்பி வருவதாகவும் அவர்கள் ஆலோசிக்கப்பட்டு அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டான், அதெல்லாம் செல்லாது சும்மா நேரமும் நாளத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணாதாங்க. சட்டத்தின் அடிப்படை என்று சவுதி அரேபியாவில் இஸ்லாத்தையும் முகமது நபி அவர்களையும் அவதூறாக பேசுவது அல்லது விமர்சிப்பது மிக கடுமையான குற்றம். அதாவது பிளஸ்மி பழித்தல் கருதப்படுவது சவுதி சரியா சட்டத்தின் அடிப்படையில் இதற்கான தண்டனை மிகவும் தீவிரமானது. மிச்சம் பொருளாதார தண்டனம் அவங்கள 5 to 15 ஆண்டு கொடுக்கறது 5 குறைஞ்சான் கொடுத்திருக்கிறாங்க. 15 ஆண்டு வரையும் கொடுக்கலாமா? இவர் ஏதோ பாவமுனியம் பார்த்து அதைத்தான் 15 5 ஆகி இருக்கிறாங்க. சைபர் கிரைம் லோ அவங்கள
அந்த லோவுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆன்டி சைபர் கிரைம் லோவின் கீழே தான் இவருக்கு வழக்கு செய்யப்பட்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த நாய்க்கள், இந்த முஸ்லீம் சில நாய்க்கள் எழுதுற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா ஒன்றுட அம்பி, நீ பொழைக்க போன வழிய மட்டும் பாருண்டா. நீ வசதி இருந்தா ஐரோப்பிய நாட்டுக்கு போய் இருப்பாய். நீ இப்ப உனக்கு முஸ்லீம் மக்களை பத்தி தெரியாதா? நீ 40 வயசுடைய நீ என்றா 20-22 ஆண்டு காலம் 43 முஸ்லீம் உண்ட பக்கத்து ஊரு, பயங்கரவாத காலங்களும் 43 என்ற ஊரும் மருதுமலை என்ற ஊரும் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யாத ஊர் என்று நான் சொல்லல. புலிகள் அமைப்புல என்ன இருக்குது? யாரையும் காட்டு கொடுக்கல, போட்டு கொடுக்கல. மற்ற ஊரெல்லாம் காட்டு கொடுத்து போட்டு கொடுத்துக்கிறாங்க, ஊர் காவலி எல்லாம் சேர்ந்து. ஆனா 43 மருதமனை போன்ற ஊர்கள்ல ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு விரோதமே செய்கிற ஊருன்னா நீ எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாய்? உனக்கு தெரியாதா? ஆள் வளர்ந்திருக்க, அறிவு வளர்லையா உனக்கு போன ஊர்ல பஞ்சம் பிழைக்க வந்தா பஞ்சம் பிழைக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா. அதை விட்டு போட்டு அவனுக்கு இழுத்துட்டு அடுத்தது முகமது நபியை நீ கீழ்த்தரமாக்காச்சின்னு அங்கொன்றும் குறைய பொருள். இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு பேர் என்ன கதைச்சாலும் ஐரோப்பா நாடகம் உலகத்துல இஸ்லாம் தான் வாழு. ஒரு காலத்து இஸ்லாம் தான் ஆளும். நீங்க 1000 சொன்னாலும், இன்னைக்கு நீங்க 1000 சொல்ல வந்தாலும், ஆனா நீ செஞ்சது மாபெரும் குற்றம் வந்து நம்ம மன்னிச்சு வேலையிலே சவுதிக்காரன் மன்னிக்கணும். கீழ்த்தரமான விடயம் தான். ஆமா சரி, 1394 ஆண்டுக்கு முதல்ல மறைஞ்ச மனுஷன் குஞ்சா இருந்து நீ என்ன செய்வாய்? அவர் முகமது இவன் சொன்னாரா உன்னை இவனை நாய்க்கு அடிக்க சொல்லி? நாய் கால கிளப்புறதை அடிப்பான் தான் சில வேளை தெரியாது. அடுத்தது பாருங்க, அண்மையில ஒரு மூட நம்பிக்கை கொண்ட பாருங்க. 2 கடவுள் எங்க இருக்கு? சிலையில். அந்த சிலையில் இருக்கிறதுல MBBS டாக்டர் 2 பெண்ணும் 2 ஆணும் போட்டு காட்டல என்றால் அந்த மதத்தை நான் இம்சிக்கும் மாதிரி போகும். 2 பெரிய MBBS டாக்டரும் 2 சர்ஜனும் வந்து அதுக்கு அவங்கட இது வச்சு பாக்குறாங்க, சொக்கலப்பச வச்சு பாக்குறாங்க. அவருக்கு சோம்பு இல்லையா, காய்ச்சலாம், தடுமைலாம். யாருக்கு? 2 கல்லுக்கும். இது எங்க போய் தலையை மூட்டி கொள்ற? அந்த மாதிரி கேஸ் தானே இது. இப்ப நாம இதை நிறைய சொல்லலாம். அப்ப இது அடிக்கடி இந்தியா அந்த வகையில பார்க்கும்போது நம்ம நாட்டுல மூட நம்பிக்கை அரிது. நாயம் வந்து பின்னால பேய்த்திராம்பி அது எப்படி கடவுள் ஆக முடியும்? சரி, அவன் அடிச்ச குத்து நகுத்தான் தண்டனை அவருக்கு பெற்றாரு. 3 நாள் சிறையில இருந்து இப்ப அவருக்கு எதிராக வழக்கு போகுது. வழக்கின் வக்கீல் வாத திறமையால விடுதலை ஆகலாம். அல்லாட்டி அவருக்கு தண்ட பணமும் சிறை மிதிக்க அவருக்கு. யாருக்கு? நாக்கி உதைச்சவருக்கு. நாங்க சொன்ன மன்னதை இந்த கிரிமினல் மிருகலோவுக்குள்ள வருது. நீ இப்ப சும்மா 2 உனக்கு என்னமோ பேஸ்புக் வீரர்கள், கூடுதலாக இந்த பேஸ்புக் வீரர்கள் தான் இந்த மாற்ற. இப்படி பங்கு நீ மாட்டிக்கிட்டே பங்கு, நீ 10 நிமிஷத்துல அழிச்சாலும் நீ மாட்டிக்கிட்டே பங்கு, டெலீட் பண்ணாலும் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விழுத்திருக்காங்க. அது இப்ப இங்க தமிழ் மக்கள் சொல்லுவாங்க, இங்க சவுதிக்குள்ள இங்க இருந்து போகல, சவுதிக்குள்ள லட்சக்கணக்கான இந்தியன், ஸ்ரீலங்கன் முஸ்லீம் வேலை பார்க்காங்க. அவ்வளவு பேரும் வேலை பார்த்திருப்பான்ல. இங்க இதுக்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு நேரம் இல்லை. இந்த பேஸ்புக்ல வந்து கொக்கரிக்கிற கூட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லப்பா. நீங்க 2 பேரும் மோதிக்கொள்ளுங்க, நாங்க அதுல கண்டுகொள்ளவே மாட்டோம். இந்த ஓஃப்லேஷன்காரன் பாருங்க, ஒருத்தன் இந்த பிரான்ஸ்ல இருந்துட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி விஷம் காக்குறான். அதுக்கு இந்த வியாபாரம் போகாத நேரத்தையில அவன் இதெல்லாம் பண்றதுதான். என்னப்பா ஐபிசிக்குள்ள ஒரு மொட்டையன் பாருங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி கொல்ல கொடுக்குறான். உங்களுக்கு தெரியா? வீரகேசரியில் இருந்தான் சிவனேசை செல்லுமன் ஒருத்தன். அவன் தான் 87ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த வீரகேசியை வச்சு இனவாதத்தை வளர்ந்து பேப்பரை வித்தான். இந்த என்னாச்சு? இந்த கனடாவில் போய் சாகுறான் பாவி. 82 வயசின் தாண்டி குளிர்ல நடுங்கி சாகுறான்கள். அது முஸ்லிமோ தமிழோ இனவாதம் விதைச்சு நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லாம்பி. அது எவரென்னாலும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட துணியாளம் இல்லை. நாங்க எல்லாம் மனுஷங்கண்டு தான் பழகிறோம். அதுவும் கல்முனையில இருந்த ஒருத்தர் முஸ்லிம்கள் அதிகம் வாழ்கின்ற ஊர்ல பிறந்துகிட்டு ஒண்ட வன்மத்தை கொண்டு பேஸ்புக்ல நீ கொண்டு கொட்டுவியா? நாய்க்கு அடிச்சா அதை போலீஸ் பாக்குது, நீதிமன்றம் பாக்குது. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை விட. அதான் சொன்னேனே, இந்தியாவுக்குள்ள அடிக்கடி நடக்கிறது. கடவுள் பேசுதான், மலை இந்த கல்லு 2க்கு வைத்தியம் பார்க்கறாங்க. காய்ச்சல் அவனை குழல் வச்சு பாக்குறாங்க, வைத்தியம் பாக்குறாங்க. இது எங்க போய் இந்த மூட நம்பிக்கை சொல்லுவோம்? ஆக இது மூட நம்பிக்கை இல்லை, விதைந்து அவருக்கு இப்ப 27 கோடி ரூபாய் அப்பீல் பண்ண போறான். அப்பீல் அவன் கணக்கெடுக்க மாட்டான். மக்களை இதை கேட்கறவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த 27 கோடி ரூபாய் பண்ட் சேகரிக்கிறாங்க. முஸ்லிம் மக்களும் கூடுதல கல்வியில் அள்ளி போடுவாங்க. அந்த பண்டை சேர்த்து அந்த அனோஜன குடும்பத்துக்கு கொடுங்க. இந்த வழக்கில வெல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று கேட்டால், இதை அமைச்சர் முனீப் முலாபர் அவர்களுக்கு இதை நாம சமர்ப்பணம் செய்வோம். அவங்க சவுதி தூதுவர்கிட்ட பேசி உங்களுக்கு சவுதிக்கு மெசேஜ் அனுப்பி பாவப்பட்ட குடும்பம் அறியாம தெரியாம செஞ்சு போட்டான். ஒரு பாவம் மன்னிப்பை கொடுத்து ஆளை அவன் பாஸ்போர்ட் எக்ஸிட் அடிச்சு ஆளை நாட்டுக்கு அனுப்புங்க. இனி வளைகுடா பார்க்க அவன் தலை வச்சும் படுக்க தேவையில்லை, படுக்கையில வரமாட்டான். ஆளை அனுப்பிடுங்க, பொழைச்சிட்டு போகணும். இவங்கெல்லாம் இந்த 90ஆம் ஆண்டு கிட்ஸ்,
இப்ப 90ஆம் ஆண்டுக்காரங்க ஒரு பட்டதாரி இல்லைன்னா அவங்களுக்கு தொழிலே கிடையாது. A level O level வரை படிச்சார்கள் இப்படிதான் சவுதி போயிட்டு அவங்கள்ட்ட போய் நக்கரிக்கணும், அவ்வளவுதான் இது. அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட வாயம் கைமை சும்மறிங்களா, போன மாதிரி உழைச்சமா படுத்தமா 2 பாட்டை பார்த்தமா, நாங்க அதான் வாழ்க்கடா. டேய் பொழுது போகல, நல்ல பாட்டை கேளுங்கடா, எவ்வளவு சாங்ஸ் இருக்குடா, இதயத்தை அறுக்கிற பாட்டுல கேட்டுட்டு போங்களேன்டா. புள்ளபூட்டி உனக்கு இருக்குன்னா இதுல எங்க மீடு செய்ய போறீங்க? 27 கோடி ரூபாய். இப்ப கேரளா எடுத்துக்கொண்டோம்னா மலையாளிகள் கொலை குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அவர்கள் பணம் திருத்திக்கிறாங்க. இவருக்கு 5 வருஷம் பிறகுதான் 27 கொடுக்க போறீங்க. அங்க இன்னொரு 5 வருஷம் போட்டு 10 ஆண்டு பேர் கம்பி அணி போட்டு வரட்டும். மக்கள் பணம் செய்து அந்த குடும்பத்தை வாழ வைப்போம். இவர வாழ்க்கையில சவுல என்ன 40 ஆண்டு இருந்தாலும் 60 65 வயசு இருந்தாலும் இவர் 27 கோடி ரூபாய் சேர்க்க போறல, இந்த உழைக்க மாட்டார். அதை பார்க்க இந்த 27 கோடி ரூபாய் ஒரு பண்டோட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த பங்குன்னு மனம் வந்து எல்லா மக்களும் சேர்த்து அந்த குடும்பத்துக்கு கொடுங்க. இந்த வழக்கு ஒரு மாதத்துக்கு போய் அவங்களுக்கு தீர்ப்பளிச்சிக்காங்க. பாவ மன்னிப்பு கொடுக்குறால் அந்த நாட்டு அரசருக்கு கிங் சல்மானை பிடிப்போம். சல்மானை பிடிக்கிறதுக்கு நம்ம நாட்டு வெளிநாட்டு அமைச்சர் ஊடாக இந்த முஸ்லீம் அமைச்சர், நாங்க சொல்ல இந்த முஸ்லீம் முலாஃபர் பிரதி அமைச்சர் இந்த முலாஃபர் அவர்கள் கதைச்சு பேசி எடுங்க. நம்முடைய ஹேமச்சந்திரன் இருக்கிறாரு, அவரும் பாதி அமைச்சர் பொருள் மினிஸ்டர், அவெல்லாம் மன்னிப்பு கட்டி இதெல்லாம் நம்ம ஆளுங்க மெனக்கிட மாட்டானுங்க. அடி சொல்லுவேன், நம்ம அரை அமைச்சரோ ஃபுல் அமைச்சர் இதுல வீடு வாடகை மாட்டானுங்கள். அது அவன் பங்கு மாட்டிக்கிட்டே பங்கு, நீ அதை ஒன்றும் செய்யல. அது கம்மி எண்ணி போட்டு வா, மத்தாக்களுக்கு இது ஒரு இதா இருக்கு, ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும். அந்த குடும்பம் பாவப்பட்ட குடும்பமா இருக்கும். இல்லாட்டி அந்த பணம் இருந்தா யூரோப்பியன் நாட்டுக்கு போயிருப்பானே, ஏதோ கடனை உடனப்பட்டு இந்த மாதிரி சவுதி அல்கபார் நல்ல ஒரு கம்பெனி, அது வேலைக்கு போனோம்னு மாட்டிக்கிட்டான் பங்கு. எனவே மக்கள் பணம் செய்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிற வழியை பாருங்க. இந்த வழக்கு வெல்லாது. வழக்கு வெல்லண்டா ஒரே வழி, அங்குள்ள உள்ள அரசர்கள் மன்னிப்பு கொடுக்கணும். அந்த அரசர்களுக்கு இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி, பொருள் மினிஸ்டர், இங்க உள்ள தூதுவர் அழைச்சி ஒரு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தால் ஒரு எக்ஸ்கியூஸ் பார்க்கலாம். அதை விட்டு போட்டு சும்மா பேஸ்புக்ல இந்த முஸ்லிம் ஆக்கள் கையும் காலையும் வச்சு அமர்த்திக்கிறீங்க. அது சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் பார்த்திருக்கீங்க. அதை விட்டு போட்டு இங்கிட்டு இந்த இனமுறுகளை ஏற்படுத்துற வேலையெல்லாம் பார்க்கானாங்க. கண்டவன் கண்ட மாதிரி எழுதுனாலும் நீங்க ஒண்ணு சும்மா இருங்க. சும்மா நல்லா போகுது, நல்லா தானே போகுது. இதுக்குள்ள ஏன்டா நீங்க போயிட்டு கும்மி அடிக்கிறீங்க? தமிழும் முஸ்லிம் உடுங்கடா கும்மி அடிக்காம. பேஸ்புக்ல வந்தா நல்ல செய்தி வந்தா பாருங்க, தட்டி போயிட்டே இருக்கீங்கடா. நல்ல பாட்டை கேளுங்கடா, மனம் அமைதி அடையும். அதை விட்டுப்பட்டு என்னடா பண்ணிக்கொண்டு நீங்க சும்மா இருக்கிற 2 இனங்களையும் கேடுகட்ட இதை மாத்தாங்கடா, செயலா மாத்தாங்கடா. மீண்டும் இது ஒரு ஆதங்கமான ஒரு வீடியோமா இருக்கட்டும். மீண்டும் மெட்டு காலையில் சந்திப்புன்னு இருக்கு.